தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா மிகவும் வளர்ச்சி அடைஞ்சாலும் கூட அதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு திமிங்கலம் மாதிரி இன்னொரு நிறுவனம் வந்திருக்குங்க. அதாவது இந்த அமெரிக்கா நிறுவனமான அந்த ஓப்பன் ஏஐ, அதாவது சாட் ஜிபிடி, இந்த நிறுவனம் தாங்க நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரிஞ்சது. ஏன்னா பல விஷயங்கள் நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கும் டேட்டா இது பண்ணுறதுக்கும் நம்ம இந்த இந்த சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இப்போ சீனா கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா டீப்சீக் சொல்லிட்டு இந்த சாஃப்ட்வேர் வந்து மிகவும் எளிய முறையில் டவுன்லோட் ஆகலாமாங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருத்தமாகவும் எளிய முறையில் தெளிவாகவும் இருக்கிறதுனால இந்த மக்கள் பயன்பாடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. சூழலில் இந்த சாஃப்ட்வேர், இந்த டீப்சீக் இந்த சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தோம்னா லியாங் வென்ஸ்பெங் சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்சிக்கிறாருங்க. 2015ஆம் ஆண்டு ஐஃப்ளையர்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை ஓப்பன் பண்ணுறாருங்க. அதுக்கப்புறம் என்விடா இப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியில் ப்ராசஸர்களை வாங்கி சோதனை பண்ணிக்கிறாருங்க. ஆயிரக்கணக்கான கிராஃபிக்ஸ் ப்ராசஸர்களை வாங்கி சோதனை பண்ணதில் இதோடைய நுணுக்கங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தாங்க இந்த இந்த டீப்சீக்குங்கிற இந்த ஏஐ சாஃப்ட்வேரை உருவாக்குனாருங்க. இதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வந்து இப்போ இந்த டீப்சீக் நிறுவனத்தை ஒரு வியப்பாக திரும்பி பார்க்குற அளவுக்கு, அமெரிக்கா மட்டும் இல்லைங்க, இந்த உலக நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி கண்டு இருக்குங்க. இதனால் என்னென்னா அமெரிக்கா பங்கு சந்தையான மிகப்பெரிய நிறுவனமான பல நிறுவனங்கள் சரிவை சந்தித்து வருதுங்க.